உதகையில் கடும் உறைபனி தொடரும் நிலையில் வெப்பநிலை -2.7 டிகிரியாக பதிவாகியுள்ளது. இதுகுறித்த விவரங்களுடன் செய்தியாளர் ஐயாசாமி இணைந்திருக்கிறார். ஐயாசாமி, விவரங்களை பதிவு செய்யலாம். லாவண்யா, உதகையில் கடந்த 10 நாட்களுக்கும் மேலாக தொடர்ந்து பெய்து வரும் உறைபனி காரணமாக பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்படைந்துள்ளது. இந்த உறைபனியை சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்தாலும் உள்ளூர் மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். வழக்கமாக இந்த தலைக்குந்தா, காந்தல் உள்ளிட்ட பகுதிகளில் இந்த உறைபனியின் தாக்கம் என்பது அதிகமாக காணப்படுகிறது. இன்றும் அதேபோல் அரசு தாவரவியல் பூங்கா, மலைப்பகுதி மேம்பாட்டு திறந்தவெளி மைதானம், காந்தல், தலைக்குந்தா பகுதிகளில் கடுமையான உறைபனி காணப்பட்டது. இதனால் உதகை நகரில் -2.7 டிகிரியாக குறைந்தபட்ச வெப்பநிலை பதிவாகியுள்ளது. தொடர்ந்து இந்த உறைபனி தாக்கம் அதிகமாக காணப்படுவதால் உதகை நகரில் நடைபயிற்சி செய்வோரின் எண்ணிக்கையும் குறைந்துள்ளது. குறிப்பாக அதிகாலை நேரங்களில் இந்த தாவரவியல் பூங்கா, மலைப்பகுதி மேம்பாட்டு திறந்தவெளி மைதானம் போன்ற இடங்களில் அதிகமான பொதுமக்கள் நடைபயிற்சி மேற்கொள்வார்கள். ஆனால் இந்த உறைபனியின் தாக்கம் காரணமாக கடும் குளிர் நிலவுவதால் இந்த நடைபயிற்சி மேற்கொள்வோரின் எண்ணிக்கையும் குறைந்துள்ளது. தொடர்ந்து தலைக்குண்டா மற்றும் அந்த HPEP இந்து நகர் பகுதிகளில் இந்த உறைபனியை காண நாள்தோறும் இந்த கேரளா, கர்நாடகா போன்ற மாநிலங்களிலிருந்து சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் இங்கு குவிந்து வருகின்றனர். இன்று இந்த தலைக்குண்டா பகுதியில் நிலவிய கடும் உறைபனியானது வீடுகளின் முன்பு துணிகளை பொதுமக்கள் உலர்த்தும் நிலையில் அந்த துணிகள் மீதும் அதிக அளவு உறைபனி காணப்பட்டது. இதனால் இந்த பகுதியில் சுமார் 10 மணிக்கு மேலே தங்களது வீட்டு பணிகளை தொடர முடியும் என இல்லத்தரசிகளும் தெரிவித்துள்ளனர். லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி ஐயாசாமி.